என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இதை நீங்கள் தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அப்படியே டேஸ்ட் அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த நாக்கில் எச்சி ஊறுற இந்த ஊறுகாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு செய்ய போகிறது தக்காளி ஊறுகாய் அல்லது தக்காளி தொக்குன்னு கூட சொல்லுவாங்கங்க. அதுக்கு நாட்டு தக்காளி வந்து நான் 1 கிலோ எடுத்துருக்கிறேங்க. நாட்டு தக்காளியில் இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, இந்த பார்ட் மட்டும் அப்படியே எடுத்துருணுங்க. ஏன்னா இதில் வந்து பித்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த மேலே இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி தக்காளி வந்து நம்ம நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா அது அப்படியே உணர்ந்துடும். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு அதை வந்து தக்காளி வந்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக தொடச்சிடணுங்க. இப்போ நம்ம அந்த தக்காளி வந்து இந்த மேல் பகுதியை எடுத்துட்டு வந்துடலாங்க. எல்லா தக்காளிலையும் இந்த மாதிரி இந்த மேல் பகுதி இருக்குது இல்லைங்களா, இதில் கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த பகுதி வந்து நம்ம எடுத்துடணும். இது மாதிரி எல்லா தக்காளியும் எடுத்துட்டு கட் பண்ணிக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் ஒரு கடாயை வச்சுட்டேங்க. அதில் நம்ம ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேங்க. நான் 1 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த நல்லெண்ணெய் வந்து காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கட்டி பெருங்காயத்தை அதில் எண்ணெயில் போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஏன்னா உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் 1 கிலோ தக்காளிக்கு நான் அளவு சொல்கிறேன். பெருங்காயம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணுங்க. ஆனால் நம்ம கட்டி பெருங்காயம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாங்க. இப்போ ஊறுகாய்க்கு நம்ம உப்பு வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து ராக் சால்ட் எடுத்துருக்கிறேங்க. நீங்கள் வந்து கல்லுப்பு வேணாலும் போட்டுக்கோங்க. கல்லுப்பு வந்து நான் ராக் சால்ட் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கல்லுப்பு வந்து இந்த 1 கிலோ தக்காளிக்கு ஒரு 75 கிராம் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம புளி, ஏற்கனவே நாட்டு தக்காளி புளிப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் புளி சேர்த்தும் போது அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்காக நான் ஒரு 100 கிராம் புளி எடுத்துருக்கிறேங்க. அதில் இருக்கிற அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு தான் ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறேன். ஒரு 100 கிராம் புளி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த தக்காளி வந்து நம்ம தட்டு வச்சு மூடக்கூடாதுங்க. ஏன்னா ஆவி பட்டு அந்த ஆவி தண்ணி வந்து நம்ம தக்காளியில் படக்கூடாது. தண்ணிங்கிறதே ஒரு சொட்டு கூட வரக்கூடாது. நீங்கள் புளியெல்லாம் போடும்போதெல்லாம் கொட்டை, ஓடு, அதில் இருக்கிற கோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போடணும். நம்ம உப்பும் புளியும் போட்டோடனே டக்குன்னு சீக்கிரமாக வெந்து வருது பாருங்கள். இது வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா இது தக்காளி வந்து நல்லா குழையிட்டுங்க. குழையிற வரலும் வேக வச்சுக்குவோம். இடையில கிளறி விடுங்க. நம்ம புளி போட்டோம் இல்லைங்களா, அதனால அதெல்லாம் மெல்ட் ஆகணும். அதுக்காக இப்போ இந்த அளவுக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது இல்லைங்களா, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு இப்போ இந்த ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு பொடி நம்ம அரைக்கணும். இப்போ அந்த பொடியை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை நிறுத்திடலாம், அந்த அடுப்பு நிறுத்திடலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கிறேன். கடுகு வந்து அதிகமாக போடணும், ஏன்னா ஊறுகாய்க்கு கடுகு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை நாம் வந்து நல்லா வறுத்து, அதாவது பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வெடிச்சு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. இதை இப்போது கலர் மாதிரி வெடிக்குது இல்லைங்களா, இப்போ நிறுத்திடலாம். இதை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கலாம். இப்போ நான் இடிக்கிற கல்லில்
ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேங்க. இது வந்து மிக்சியில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சி ஜாரில் வந்து ஈரமே இருக்கக்கூடாது. பல்ஸில் மட்டும் ஒரு 2 சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி தட்டுற இதில் தட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிடுங்க. நல்லா பேஸ்ட்டாக தட்டிடாதீங்க, இந்த மாதிரி இடித்த மாதிரி தட்டணும். இந்த மாதிரி வெந்தயத்தையும் கடுகு நல்லா அரைச்சிக்கணுங்க. ஆனால் இதே மிக்சியில் வந்து எங்கேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். இப்போ இந்த தக்காளி தொக்கு வந்து நல்லா ஆறிக்குச்சுங்க. இப்போ இதையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். ஆனால் அதையும் நம்ம மிக்சியில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆயிடணும். தண்ணி மிக்சியில் இருந்தால் கூட கெட்டு போயிடும். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போவும் விழுது மட்டும்தான் எடுத்துக்கணும், தண்ணி இதெல்லாம் ஊற்றிடாதீங்க. சூடாக அரைச்சிங்கன்னா மூஞ்சில் அடிச்சிடும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைச்சிட்டு வரணும். நான் அரைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஊறுகாய் தாளிக்கலாங்க. இங்கே நான் வடை சட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, கறியறக்கூடாது, நல்லா வதக்கணும். இப்போ இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டேங்க. அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணியில் ஒரு 50 கிராம் இருக்குங்க தனி மிளகாத்தூள், இதையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. ஏன்னா அது பச்சை வாசனை போகிற வரலும். ஏன்னா இது 1 கிலோ தக்காளிக்கு நான் இந்த அளவு போட்டிருக்கிறேன். இந்த காரம் கரெக்டாக இருக்குங்க. இல்லை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் இந்த மிளகாத்தூளை வந்து குறைச்சிக்கோங்க. நான் அது தனி மிளகாத்தூள் போட்டேன். இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த விழுதையும் ஊற்றிடலாம். இதுலேயும் தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா வலிச்சு போடணும். நம்ம அது எங்கேயுமே இங்கே வந்து தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே விழுதை மட்டும்தான் போடணும். இந்த மிக்சியில் இருக்கிற விழுதை வந்து அப்படியே ஸ்பூன் வச்சு நல்லா வலிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, கடுகும் வெந்தயம் வறுத்து, இப்போ அந்த பொடியை இப்போ போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த தக்காளிக்கு வந்து இந்த கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாங்க. நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம், வெல்லம் நான் போட்டுக்கிறேன். வெல்லம் போட்டுச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இதெல்லாம் போட்டுங்க. நம்ம எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் மீடியமாக வச்சிடாதீங்க, சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு. லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரலும் நம்ம கிளறிக்கலாங்க. இப்போ இந்த அளவு பிரிஞ்சு வருது பாருங்க, அப்படியே பபிள்ஸாக வருது. இந்த பபிள்ஸ்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வருது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். போதும், நம்ம இப்போ வந்து நிறுத்திடலாங்க. இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் தட்டை வச்சு மூடி வச்சிடாதீங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த தட்டில் வந்து நீராவி பட்டு அது தண்ணி நீராவி பட்டுச்சுன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால இப்படியே பிளைனாகவே மூடாமல் இப்படியே விட்டுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறி போயிடும். ஒரு 5 மணி நேரம் மட்டும் நல்லா விட்டுட்டுங்க, நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 4 மாதம் வரலும் கெட்டே போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு கெட்டு போகாது. இதை வந்து நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க.
நல்லா இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்க. டேஸ்டா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.